அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு. எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு முறையாச்சும் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த குங்குமமானது நம்முடைய பெண்கள் நம்ம வைக்கிறப்பையாக இருக்கட்டும், நம்முடைய பூஜைகளாக இருக்கட்டும், நம்ம செய்கிறப்ப நமக்கே தெரியாமல் நம்முடைய கை தவறி இந்த குங்குமம் கொட்டுறதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்படி கை தவறி கொட்டிட்டா நம்முடைய குடும்பத்துக்கு அது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு போட்டு நம்முடைய மனதை போட்டு அப்படியே ஒரு பதைப்பாகி ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். ஐயோ தெரியாமல் இப்படி ஆகிப்போச்சு, நமக்கு அதனால் நல்ல குடும்பத்துக்கு ஏதாவது அபசகுணமாக நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரே டென்ஷனாக இருப்போம். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா இப்படி குங்குமம் தெரியாமல் கொட்டிட்டா அது குடும்பத்துக்கு நல்லதா கெட்டதாங்கிற முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி தெரியாமல் இப்படி கொட்டிட்டா நம்ம உடனுக்குடனே செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நமக்கு ஆன்மீகத்தில் எப்பயுமே நம்ம ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு தவறுதல் நடந்துட்டால் அந்த தவறுதலுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்மீகத்தில் ஒரு மாற்று வழி இருக்குது. நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியறதில்ல. அதனால் மிக முக்கியமான பதிவு தான். பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே குங்குமங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா எந்தவித பூஜைகளாக இருக்கட்டும், வேறு வழிபாடுகளாக இருக்கட்டும், பண்டிகைகளாக இருக்கட்டும், இந்த மஞ்சளும் குங்குமமும் இடம்பெறாத எந்தவித விசேஷங்களும் இல்லை. அதுவும் திருமணமான பெண்களுக்கு இந்த குங்குமம் நெற்றி வகிட்டில் வச்சுக்கிறதும் மாங்கல்ய சரட்டில் வச்சுக்கிறது குடும்பத்துடைய முன்னேற்றம், கணவருடைய ஆரோக்கியம், அப்புறமேட்டு குடும்ப ஒற்றுமை, இது எல்லாமே குறிக்கும் விதமாக பெண்கள் இது மாதிரி குங்குமம் வச்சுக்குவோம். அப்படிப்பட்ட குங்குமத்தை நிறைய பேர் நம்ம நெத்தியில் வச்சுக்கிற பழக்கங்கள் இருக்கும். 2 புருவத்துக்கு நடுவில் இந்த குங்குமம் வைப்பாங்க. அந்த குங்குமம் பொட்டு வைக்கிறதுக்கான ஒரு அறிவியல் காரணமும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அந்த யோசிக்கிற அந்த நர்வ்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சிந்தனை நரம்புகள் ஒன்றாக கூடுகின்ற இடம்தான் இந்த நெத்தி பொட்டாம். அப்படிப்பட்ட அந்த நெத்தி பொட்டில் நம்ம குங்குமம் வைக்கிறப்ப, நம்ம மெதுவாக அப்படி விரல தொட்டு வைக்கிறப்ப மனசில் ஒரு மெல்லிய ஒரு உணர்வு தோன்றுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த குங்குமத்தை வைக்கிறதுனால ஹிப்னாட்டிசம் அது மாதிரியான அந்த ஒரு எதிர்மறை சக்திகள் நிச்சயமாக செயல்படாது. அதாவது யாராச்சும் நம்மளை வசீகரிக்கிறதுக்கோ இல்லை வேறு மாதிரியான ஒரு தன்மைகளை தூண்டுவதற்கும் இந்த குங்குமமானது கண்டிப்பாக இடம் கொடுக்காது அப்படிங்கிற ஆன்மீக காரணங்களும் அறிவியல் காரணங்களும் சொல்லப்படுது. அதனால தான் இந்த குங்குமத்தை நம்ம இது மாதிரி இந்த நெற்றி பொட்டியில் வைக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய இந்த சுழிமுனை சக்கரத்தின் வழியாக நம்முடைய உடல் உஷ்ணமானது தனியுங்கிறது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு உண்மை. அப்படிப்பட்ட இந்த ஒரு குங்குமமானது நம்முடைய வீடுகளில் தெரியாமல் ஒரு கை தவறி நம்ம கொட்டிட்டோம், இல்லை குழந்தைங்க கொட்டிட்டாங்க, இல்லாட்டி வீட்டில் இருக்க யாராச்சும் ஒருத்தர் ஆண்களோ பெண்களோ நம்ம கை தவறி கொட்டிட்டா உடனே எல்லாருக்குமே மனசு பதைக்கும். ஏன்னா குங்குமங்கிறதே ஒரு மங்களகரமான ஒரு பொருள். அதை அப்படி கை தவறி கீழே கொட்டுறப்ப இது நிச்சயமாக ஒரு அபசகுணத்தை தாங்க காமிக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் இந்த குங்குமம், விபூதி, மஞ்சள் இது மாதிரியான மங்கள பொருட்களை கையாளுறப்ப ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மங்களகரமான இந்த குங்குமமானது நம்ம கை தவறி கொட்டிட்டா நமக்கு ஏதாவது நடந்துருமோங்கிற மற்றவங்களாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அதை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்மளோட வீட்டில் இருக்க பெண்களுக்கு மனசுக்குள்ளே உள்ள ஒரு பதைப்பு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் டென்ஷனே ஆகாமல் இது மாதிரி தெரியாமல் கொட்டிருச்சா, இந்த சின்ன சின்ன டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி கொட்டிட்டா ஃபஸ்ட்டு ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகாமல் உடனே நம்ம என்ன பண்ணணும், அங்கே இருக்க அந்த குங்குமத்தை கீழே கொட்டுறக்க அந்த குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குங்குமத்தை எடுத்து நீங்கள் தனியாக ஃபஸ்ட்டு வச்சுருங்க. அந்த இடத்த நம்ம ஒரு ஈரத்துணி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம சுத்தமாக தொடச்சிடணும். அது எந்த இடத்துல கொட்டினாலும் பரவாயில்ல, ஹால்லையாக இருக்கட்டும், அடுப்படையாக இருக்கட்டும், வெளியிலையாக இருக்கட்டும், எந்த இடத்துல கொட்டினாலுமே அந்த இடத்துல சின்னதான ஒரு கோலம் போட்டு விட்டுறணுமா. ஏன்னா இப்படி அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு விட்டோன்னா நம்ம அந்த குங்குமம் அந்த கொட்டிய தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தோஷம் உடனுக்குடனே நீங்குங்கிறது ஒரு ஐதீகம். அடுத்தது நம்ம இந்த கீழே கொட்டின குங்குமத்தை நம்ம எடுத்து வச்சுருப்போம் பாருங்கள், அதை எக்காரணம் கொண்டும் அந்த குங்குமத்தை திருப்பி நம்ம கொட்டின குங்குமத்தை நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து திருப்பி அந்த குங்குமச்சுமல்லையோ அந்த பாத்திரத்துலையும் நம்ம எடுத்து திருப்பி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்போம். ஆனால் அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். அந்த குங்குமத்தை கையோட ராத்திரி ஆனாலும் பரவாயில்ல, ராத்திரி தெரியாமல் நிறைய பேருக்கு கொட்டும் பாருங்கள், அப்படி கொட்டினாலும் பரவாயில்ல, கையோட அந்த குங்குமத்தை தண்ணீரில் கரைச்சி உங்கள் வீட்டில் இருக்க செடி கொடிக்கு விட்டலாம், இல்லாட்டி கால் படாத இடத்துல நீங்கள் விட்டணும். எக்காரணம் கொண்டும்
கீழே கொட்டின குங்குமத்தை நம்ம திருப்பி உபயோகப்படுத்தவே கூடாது. அந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை செஞ்சதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய வீட்டில் சுத்தமான, அதாவது கஸ்தூரி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, கஸ்தூரி மஞ்சள் அந்த தூள் அந்த கலந்த கொஞ்சோண்டு தண்ணீரில் கலந்துட்டு அந்த தண்ணியை நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுறணுமா. இதற்கு இப்போ கஸ்தூரி மஞ்சள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மல் மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். ஆனால் கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் நமக்கு அது மாதிரி அந்த தண்ணியை நம்ம வீட்டில் நம்ம தெளித்தோன்னா இந்த குங்குமம் கொட்டிய அந்த தோஷத்தை நமக்கு நீக்கக்கூடிய சக்தி இந்த கஸ்தூரி மஞ்சளுக்கு இருக்குது. அதனால தான் கஸ்தூரி மஞ்சள் பொடியை நம்ம சின்ன ஒரு பேக்கெட்டு கூட நம்ம வீட்டிலையே பூஜைக்காக நீங்கள் எப்பயுமே வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி அந்த தண்ணியை நீங்கள் வீடு ஃபுல்லாக நம்ம லைட்டாக தெளித்து விட்டாலே போதும், அந்த குங்குமம் கொட்டிய தோஷமானது நமக்கு நிவர்த்தி ஆகிடும். அடுத்த ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ காலையில் போல் கொட்டிடுச்சுன்னா நீங்கள் சாயங்காலம் போல் நீங்கள் உங்களுடைய உங்கள் வீட்டில் இருக்க அந்த குடும்பத் தலைவர், அதாவது ஒரு கணவருடைய அந்த பெயரால் பக்கத்தில் இருக்க கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டாலே போதும். நமக்கு அந்த குங்குமத்தால் ஏற்பட்டிருக்க ஏதாவது ஒரு ஆபத்து நமக்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருந்தால் கூட அந்த ஒரு ஆபத்தானது நமக்கு நிவர்த்தி ஆயிரும். ஏன்னா இப்படி குங்குமம் நம்ம கை தவறி கொட்டுறதுங்கிறது நமக்கு ஏதோ குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரக்கூடியதை நமக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நமக்கு விஷயங்கள் காமிச்சு கொடுக்கும். அதனால் இந்த ஒரு 3 விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடிய இந்த மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் உடனுக்குடனே செஞ்சுட்டா இதனால் வரக்கூடிய ஆபத்துகள் தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக விலகிருங்க. இப்போ ராத்திரி நேரத்தில் கொட்டிருச்சு, இல்லாட்டி அந்த நேரம் கோவில் பூட்டி இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இது பண்ணாமல் அடுத்த நாள் காலையில் நமக்கு காலையில் ஏந்திரிச்ச முதல் வேலையாக இந்த மாதிரி கோவிலில் போயிட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டால் போதும். குங்குமத்தால் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் நமக்கு மனசுக்குள்ளே ஒரு பாரங்கள், மனசஞ்சலங்கள் இது எல்லாமே நமக்கு போயிடும். இது எல்லாமே செஞ்சாலுமே ஒரு சிலருக்கு அவங்களுடைய கணவருக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற அந்த ஒரு ஆபத்துகள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பதைப்பிலே பெண்கள் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்படி கோவிலுக்கு போயிட்டு நம்முடைய கணவர் பெயர்லேயும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்க பேர்லேயும் நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த அர்ச்சனை பண்ணுறப்ப அந்த கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய யாராச்சும் ஒரு சுமங்கலி பெண்கள் 3 பேருக்கும் நம்முடைய கையாலே ஒரு வெத்தலை, பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், 2 வளையல், ஒரே அந்த ரூபாய் நாணயம், ஒரு தட்சணை மட்டும் வச்சுட்டு உங்கள் கையால் நீங்கள் கொடுத்து பாருங்கள். இந்த குங்குமம் கொட்டியதற்கான அந்த தோஷமானது உங்களுக்கு 100% நிவர்த்தி ஆயிருங்க. அதனால் எந்தவித மனசஞ்சலமும் இல்லாமல் இறை வழிபாட்டை மட்டும் பண்ணிவிட்டு இந்த சின்ன சின்ன ஒரு விஷயங்கள், சின்ன சின்ன ஒரு பரிகாரங்களை மட்டும் நம்முடைய வீட்டில் நம்ம செஞ்சோன்னா நிச்சயமாக இந்த குங்குமம் கொட்டியதற்கான அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகி குடும்பத்தில் வரக்கூடிய அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரியாயிரும். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை பண்ணுங்கள். நிச்சயமாக குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்திருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி. நம்முடைய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.